எ மேன் பாட் அண்ட் ஓல்டு பைசைக்கிள். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பழைய சைக்கிளை வந்துட்டு வாங்குறாரு. ஸோ அது வந்துட்டு எவ்வளோக்கு வாங்குறாரு, 1500 ருபீஸ்க்கு வந்து வாங்குறாரு. ஹீ ஸ்பெண்ட் ₹500 ஆன் இட்ஸ் ரிப்பேர். அதை ரிப்பேர் பார்க்குறதுக்கு அவர் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு, 500 ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாரு, 1800 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாரு. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் லாஸ். லாஸோட பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. முதல்ல அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா. லாஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ இதில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப அவர் வாங்கின விலை, விற்ற விலை, இதை மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது. அவர் நடுவில் அதுக்காக எவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்காரோ அது எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு அவன் இந்த வாங்கினதுக்கான விலை. ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ, 1500 வந்துட்டு அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு ஒரு 500 ருபீஸ்க்கு வந்துட்டு அவர் வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ, 2000 ருபீஸ்க்கு வந்துட்டு அந்த பைசைக்கிளை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 2000 ருபீஸு மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு அவர் விற்றுருக்கிறாரு, 1800க்கு வந்து அவர் விற்றுருக்கிறாரு. ஓகேவா. ஸோ அப்போ பேலன்ஸ் அவருக்கு லாஸ் வந்துட்டு எவ்வளோ ஆயிருக்கு, 200 ருபீஸ். 2000ல் 1800 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 200. அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, 200 ருபீஸ் வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு. லாஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன, லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ லாஸ் எவ்வளோ, 200 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 2000 இன்ட்டு 100. ஓகேவா. ஸோ 2 ஜீரோஸ்க்கு 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ, 1 2 10 2s are 20. ஸோ அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 10%. ஓகேவா. ஸோ புரியுதா. இது வந்து ஃபார்முலா மெத்தடு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்த உடனே உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஓகேவா. ஸோ எவ்வளோ ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து 1500, ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும். ஸோ அப்போ அவர் வாங்கினது வந்துட்டு எவ்வளோ, 2000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணிடலாம். எவ்வளோக்கு விற்றுருக்கிறாரு அப்படிங்கிறப்ப 2000ல் 1800 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 200. 200க்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதோடது வந்துட்டு எவ்வளோ, 2000 ருபீஸு. ஸோ அப்போ 2000லேருந்து 200லேருந்து 2000 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1 கிடைக்குது. 1/10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அப்போ இன்ட்டு ஒரு 100 போட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிரும், ஸோ 10%. அப்போ அவரோட லாஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 10%. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக போட்டுற சம் தான் இதெல்லாம். ஈஸியான சின்ன சம்ஸ் தான். ஸோ ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.